எங்கள் வாத்தியார் ரஞ்சித், என் காட்ஃபாதர், அவர் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. வேட்டுவம்ல வந்து அந்த ஸ்டன் மாஸ்டரோட ஆக்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கவே முடியாத ஒரு இடத்துல தான் விபத்து இருக்குது. இதில் வந்து யாரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ராணுவம் எப்படி வந்து காப்பாற்றுதோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட் யூனிட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டண்ட்டு மாஸ்டர், ஸ்டண்ட்டு ஊழியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது இஷ்டத்துக்கு ஒரு வன்மத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல ரஞ்சித் சார் மேலே ஒரு கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாலையும் திரிக்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் இதுக்கு தான் இல்லை, அவர் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் தான் நடக்குது. அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் சமாளித்து வர முடியாது, அது விதிவிலக்கே கிடையாது. ஆனால் இப்போல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறான்ட்டு நான் சொல்லிட்டு போக மாட்டேன். பார்க்குறாங்க, பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் நம்மளும் வாழ்ந்துன்னு தான் இருக்கிறோம். சினிமாக்குள்ளேயே அது வந்திருக்கு, ஆனால் இருக்குது. சினிமாக்குள்ளே நீண்ட காலமாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போது இலைமறைவாக காய்மறைவாக இருந்திருக்குது, இப்போ பூசணிக்காய் மாதிரி வெளியே தெரியுது, வேறு ஒன்றும் கிடையாது. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம பல படங்களில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருப்போம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு தெரியணும் அப்படின்னா சார்பட்டா பரம்பரையில் வர மீரான் அப்படின்னா தெரியும். என் கூட இன்றைக்கி சாய் தமிழ் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணன். வணக்கம் பிரதர். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு சில ஸ்க்ரீன் கிராப்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பற்றி கட்டாயமாக சொல்லலாம். பரம்பரை எங்கள் வாத்தியார் ரஞ்சித், என் காட்ஃபாதர், அவர் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் ட்ராமாவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சும்மா இருக்குங்கிறாத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கூடாத சொல்லுவார். தான் அப்போது ஒரு பெரிய ஒரு நடிகனாக வரும்பொழுது தான் ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு ஒரு இடத்துல என்ன நடக்க போகுது, அந்த இடத்துல நீங்கள் என்ன ரியாக்ட் ஆகணும்னு ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கும் தெரியும் டைரக்ஷனு. ஆமாம். அப்போது ஒரு சீன் நல்லா இருக்கணும்னா பெரிய நடிகருக்கு தான் ஒருத்தர் வந்து சொல்லி புரிய வைக்கணுன்றது இல்லை, நீ அந்த இடத்துல புரிஞ்சிக்கணும். புரியுது. அதை நீ புரிஞ்சிக்கினாலே ஒழிய அந்த சீன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதை புரிஞ்சுக்க. இதுதான் வந்து அவர் ஒவ்வொரு படமும் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணும்போதும் அந்த இடத்துல கூத்துப்பற்ற ஒன்று நடக்கும். ஓகே. அதில் பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 30 நாளோ ஒரு 15 நாளோ 20 நாளோ அவங்களுடைய கதாபாத்திரமாக மட்டுமே அந்த இடத்துல சஞ்சரிக்க விடுவார். அதனால தான் அந்த காட்சிகள் எல்லாம் எதெல்லாம் முக்கியமான காட்சிகள் எல்லாமே ரிகர்சல் செஞ்சாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்றதெல்லாம் புதுசாக இருந்தது. அதே சீன் வந்து அந்த இடத்துல திரையாக அங்கே பதிவு செய்யும்பொழுது தான் நம்ம அங்கே பண்ணது என்ன, இங்கே என்ன பண்ணின்னு இருக்கிறோன்றது புரிதல் ஏற்பட்டுச்சு. அப்போ கதாபாத்திரங்களை முதலே வந்து அங்கே குக் பண்ணுறாரு. ஆல்ரெடி புதுசாக டைலாக் கொடுத்து டப்புன்னு அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறத விட, நீ இதுவாகவே இந்த இடத்துல வாழ்ந்தால் அந்த ஸ்க்ரீனில் அது வந்து பிரதிபலிக்கும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐடியாலஜி. அது கண்டிப்பாக அந்த ஐடியாலஜி எல்லாமே அவரது சக்ஸஸாக அமைஞ்சிக்கினே இருக்குது, ஜெயிச்சின்னு இருக்கிறாங்க தொடர்ந்து. இந்த வேட்டுவம்ல வந்து அந்த ஸ்டன் மாஸ்டரோட ஆக்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கவே முடியாத ஒரு இடத்துல தான் விபத்து இருக்குது. இதில் வந்து யாரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. விபத்துக்கு முன்னாடி வந்து இவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, சின்ன ஆர்டிஸ்ட்டு, இந்த ரிஸ்க்கை எல்லாத்தையும் முதல்ல எடுத்துன்னு லீட் பண்ணி போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபைட்ரு. ராணுவம் எப்படி வந்து காப்பாற்றுதோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட் யூனிட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டண்ட்டு மாஸ்டர், ஸ்டண்ட்டு ஊழியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது புரியுது. இப்போது அவங்கள தாண்டி தான் மிச்சம் எல்லாம் இருக்கும். இப்போது ஒரு படத்தில் உயிர் போகுது அப்படின்னா, உயிர் போகிற அளவுக்கு ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ஸ்டண்ட்மேன் தான். அவங்களுக்கு வந்து ராயல் சொல்லிட்டு தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடு இணையே கிடையாது அவங்களுடைய உழைப்புக்கு. கண்டிப்பாக. ஆனால் இந்த ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஒருவருடைய உயிர் வந்து ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் போயிடுது. அப்படி இருக்கும்போது இஷ்டத்துக்கு ஒரு வன்மத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல ரஞ்சித் சார் மேலே ஒரு கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாலையும் திரிக்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறது? அவர் இதுக்கு தான் இல்லை, அவர் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் தான் நடக்குது. ஒரு மேடை பேச்சு அவர் பேசினாலும் அதுதான் நடக்குது. அவர் புதுசாக ஒன்றே இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
எச்சத்தை வந்து தூக்கி அடிக்கக்கூடிய இடமா இல்லை. எல்லா இடத்துலையும் தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டண்ட்மேனா, ஒரு சண்டை நடிகனா, அந்த இடத்துல வந்து நீங்கள் போய் பார்க்கும்பொழுது, அது அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குடுத்தாலும் சமாளித்து வர முடியாது. அது விதிவிலக்கே கிடையாது. ஆனா, அது விபத்து. விபத்தா தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது. அது எவ்வளோ பெரிய விபத்து. ஆமா. அப்படி இந்த விபத்தா தான் பார்க்கணும். அது சினிமாவுல நேர்ந்ததுனால இவரு வந்துட்டாரு, அவரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எப்படி சொல்றது? ஒரு ஒரு மாவீரன் மாரி ஒருத்தர் மரணம் அடைஞ்சார்ல, அவரையே நம்ம வந்து கொச்சப்படுத்தி பேசுற மாரி ஆயிடும். மாமன்னன் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரதர். ஒரு இடத்துல உட்காந்து மாரி என்ன சொன்னாரு, "டேய் எல்லாரும் உட்காருங்க, மாஸ்டர் பாடம் எடுக்கிறாரு பார்த்துட்டு போங்கடான்ட்டு" அப்படி சொல்லி தான் அந்த காட்சியே வச்சாங்க. நாங்கள் எல்லாரும் அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அப்படி நாங்கள் உட்காந்து யார் வடிவேல் சார்லாம் கிடையாது. நாங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும்போது பகத் சார் வந்து அன்றைக்கி பின் ட்ராப் சைலண்ட் நைட் ஷூட் தான் போச்சு. இவர் சொல்கிறார், "சார் அப்படி பண்ணுங்கள் சார், இப்படி பண்ணுங்கள் சார்ன்னும்போது பெரிய அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து கல்கட்டாவில் போய் ஆக்டிங் கோர்ஸ் கற்றுக்குறாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. நம்ம கூட நடிக்கிற சக நடிகர்களை வந்து கூர்ந்து கவனித்தாலே பெரிய லெசன் அது. அந்த மாதிரி இவர் ஒரு பக்கம் ரியாக்ஷன் கேட்குறது, அவர் ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணுறதுலாம் பயங்கரமாக இருந்தது அதெல்லாம். அந்த பெரிய தோட்டத்துக்குள்ளே தான் அந்த சேர் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா, யார் இப்படி இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொசு, அந்த கருப்பாக ஒரு கொசு இருக்கும் குட்டியாக, அது ஒயின்னு வந்து அப்படி முக்கியம். அதெல்லாம் வந்து நோஸ் மேலே கண்ணு மேலே பட்டுச்சுன்னா யாராக இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்கள்ல. இவங்க ஆக்ஷன் சொன்னோடனே அந்த கொசு வந்துடும். எங்கே வந்தால் வரதோ தெரியாது. வடிவேல் சார் இப்படி இப்படியே மேனேஜ் பண்ணி இருப்பார். அது பகத் சார் கண்ணாண்ட வந்துன்னா டப்புன்னு அப்படி திரும்புவார், வேறு எதனா ஒரு ரியாக்ட் பண்ணுவார். வடிவேல் தான் சார் கொசுக்கு முன்னாடிலாம் நடிக்கிறாங்க அந்த ஆள் எடுவார். கீழே உட்காந்து அது போய் சொல்லிட்டார், "சார் கண்ணுக்கு முன்னாடி கொசு வருது, நாங்களாம் எப்படி மூடுறதுன்னே தெரியாத இருக்கிறோம், நீங்கள் நாங்கள் சார் அதே வந்து கொசே வந்து எந்த சைடு நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியாத அளவுக்கு பண்ணுறீங்கன்ட்டு." நீங்கள் வந்து ரஞ்சித் சார் படங்கள்லையும் மாரி செல்வராஜ் சார் படங்களையும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, மெயினாக ரஞ்சித் சார் படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா எதனால் மற்ற படங்கள் வரும்போது கரெக்டான ஒரு கேரக்டர் அமைய மாட்டேங்குது, இவங்க படத்தில் நடிக்கிறவங்க பாங்கிற பார்வை இன்னும் இருக்கா? இன்றைக்கி வந்து அரசியலாக இது ஒரு பார்வை பார்க்கப்படுது, பேசப்படுது. என்ன தான் மறைச்சாலும் இந்த கேள்விகள் கேட்க தான் படுது. இந்த கேள்வியெல்லாம் கடந்து விட்டு நம்மளால் போயிட முடியாது. ஓகேங்களா? இந்த பார்வை வந்து மக்கள் மத்தியில் இருக்குதான்னு பார்த்தா, இதெல்லாம் பார்க்குறான்ல ஒருத்தன், அவன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலரையும் அப்படி தான் பார்க்குறான், சார்பட்டா பரம்பரையும் அப்படி தான் பார்க்குறான், வாழையும் அப்படி தான் பார்க்குறான், டூரிஸ்ட் ஃபேமிலியும் அப்படி தான் பார்க்குறான். ரசிகன் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, நடிகன் மத்தியில் இது கிடையாது. யாரோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து இவங்க இந்த படத்தில் நடித்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க ஆள், அப்படி யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறதுனால எந்த டைரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா கூட நடித்தவங்களுக்கு வந்து அவங்க சொத்து எழுதி கொடுத்துட போகிறதில்ல. அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் இவர் நடிச்சாருன்னு அவருக்கு சொத்து எழுதி கொடுக்க போகிறது எல்லாம் அவங்கவுங்க கஷ்டத்தில் உள்ளே வந்து அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு என்ன கிடைக்குமோ அந்த கதாபாத்திரத்தை நோண்டி எடுத்துன்னு வந்து தான் வேலை செய்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மாரியண்ணனது வந்து இந்த படம் ஒன்று வந்தது பார்த்தீங்களா, பரியேறும் பெருமாள். ஜனா சார்லாம் என்கிட்ட 3 நாள் தூங்கவே இல்லை. எஸ்பி ஜனா வந்து 3 நாள் தூங்கவே இல்லை. அவர் சொல்லினே இருக்கிறார், "என்னடா தமிழ் சினிமாவில் ஒரு கிழவனை எடுத்துன்னு வந்து வில்லனாக்கி பயம் கட்டானடா" வந்துட்டு அந்த பாதிப்புலேயே இருந்தார். அப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிற இயக்குனர்களையும் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களையும் இதே பார்வையில் பார்த்துறாதீங்க. இதே ஸ்கேல் கிடையாது. இப்போ ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணார், அவர் மாறி வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஜாதி இந்த மதம்னு பார்த்தா கொடுத்தாரு. அது இப்போ சார்பட்டா பரம்பரையில் நான் இந்த பாய் கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறேன். பாய் கேரக்டர் பண்ணால் நான் யார் என்னன்னு தெரிஞ்சா பண்ணியிருக்கிறாரு. அவரு ஒரு துணை இயக்குனராக உள்ள வந்து அவங்க கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை செய்கிறாரு. அவருடைய அரசியல் சித்தாந்தம் அம்பேத்கரையும் அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபிலிமில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்றது அவருடைய கான்செப்ட். அவருடைய கான்செப்ட்டுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு பிடிக்கலன்னா செய்யவே விட மாட்டாங்க. கரெக்ட் தான். ஆனால் அவர் வாழைப்பழத்தில் ஊசி மாதிரி அவருடைய தத்துவங்களையும் அவருடைய வேலைகளையும் அவர் செவ்வையாக செஞ்சுன்னு தான் இருக்கிறார். ஆனால் அது இருக்கா? இப்போ ஒரு பர்டிகுலர் டேரக்டர் கூட நடித்தா வேறு சில டேரக்டரோடு நடிக்க முடியாதுங்கிறது இருக்கா? அது நிகழ்காலத்தில் நடந்து தானே பிரதர் இருக்குது. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைன்னு யாருன்னா சொல்லுங்கள். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது.
இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இவங்க இந்த படத்தில் நடித்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க. இவங்க அடுத்த கட்டத்தில் இவங்க அந்த படத்தில் நடிக்க முடியுமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நல்ல கதாபாத்திரம் பண்ணி ஒருத்தர் மக்கள் மத்தியில வந்து ஜெயிச்சு வெளியே வந்தாருன்னா, அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல தான் சினிமா இன்னைக்கும் இருக்குது. ம். ஆனா, ஒரு சிலரால வந்து பார்த்தீங்கன்னா, அத ஏத்துக்க முடியல. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, தங்கு தடை இல்லாம சினிமாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. அது ஒண்டி தான் நிதர்சனம். இப்பலாம் யாருங்க ஜாதி பார்க்குறான்ட்டு நான் சொல்லிட்டு போமாட்டேன். பார்க்குறாங்க, பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில நம்மளும் வாழ்ந்துன்னு தான் இருக்கிறோம். சினிமாக்குள்ளேயே அது வந்திருக்கு. ஆனா இருக்கு. சினிமாக்குள்ள நீண்ட காலமாவும் இருக்குதுன்னு நெனைக்கிறேன் நானு. அப்போ இலைமறைவா, காய்மறைவா இருந்திருக்குது. இப்போ பூசணிக்காய் மாரி வெளிய தெரியுது. வேற ஒண்ணும் கிடையாது. திலீப் மாஸ்டர் அவங்க அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணாரு. "எங்க பாரு இது போல மாஸ்டர் உன்னை கூப்பிட்டாரு. நீ வரணும்னு சொன்னாரு." சரி இதோ வரேன்ட்டு நான் போயிட்டேன். ம். ஷூட்டிங் ஸ்பாட் போனா, வாரிசு ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஓகே. ஆமா. அங்க பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. இவர் குடுங்க, இவர் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொன்னோம்னா, உடனே எனக்கு வந்து டயலாக் பேப்பர்லாம் குடுத்தாங்க. டயலாக் பேப்பர்லாம் குடுத்த உடனேயும் நான் பண்ண உடனே, "சரி நாளைக்கு வந்துருங்க." அப்படின்னோடனே ஆஸ் யூசுவலா என்ன நடக்கும்? இவர் இந்த கேரக்டர் ஓகே, சம்பளம் எல்லாமே பேசியாச்சு. மறுநாள் உள்ளே போகிறேன், காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க. காஸ்டியூம் கொடுத்துட்டு டேரக்டர் மறுபடியும் நேற்று பண்ண டைலாக் பண்ணி காட்டுங்கன்னு சொல்கிறாரு. நான் டைலாக் பண்ணி காட்டினேன். பண்ணி காட்டின உடனேயும் ஏன்னா எனக்கு அப்போ முடிச்ச பிறகு தான் ஒரு பின் ட்ராப் சைலண்ட் இருந்தது பண்ணும்போது. பண்ணி முடிச்சுட்டேன். சூப்பர். டேரக்டர் தெலுங்கு ஆமா. தெலுங்குல அவர் டாமேல் சூப்பர் சூப்பர் அப்படியே பண்ணிட்டுனார். ஓகே சார்ன்னு பண்ணுறேன். பின்னாடி தோளில் வந்து தட்டினாங்க. அப்படி தட்டினா திரும்பி பார்த்தா விஜயன். நான் அங்கே மீரான் தானே என்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரஞ்சித் அண்ணன் பார்க்கும்போது கூட தான் சொன்னேன். ஆனால் விஜய் சாரே வந்து மீரான் தானே கூப்பிட்டாரு. சாய் தமிழ்ன்றது வந்து மீடியாவிலேயோ இல்லை வெளியே யாருன்னா கூப்பிட்டா தான் தெரியுது. மற்றபடி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மீரான்னா தான் தெரியுது. என்ன மீரான் கூப்பிட்டா தானே திரும்பியே பார்க்குறேன். விஜய் சார் அப்படி தானே கூப்பிட்டாரு அப்படின்னா. சூப்பரா அப்படின்னாரு. ஒரு ஒரு 5 டேஸ் கிட்ட போச்சு ஷூட்டிங்கு. அவர் விஜயனுடைய அப்ரோச் வந்து பயங்கரம். ஓகே. அந்த ஸ்டெண்ட்டு அதான் நீங்கள் சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிங்களே, ஸ்டெண்ட் மேனுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா, அதுக்கு விஜய் சார் தான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து நான் போய் விழுனேன் ஒரு இடத்துல. அவர் வந்து இவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அவருக்கு வந்து டென்ஷனாகி அவர் தள்ளி அவர் என்ன தூக்கி அடிக்கும்பொழுது, இந்த மாதிரி ஒரு ஒரு அத்தோ கடை ஒன்று இருக்கும். அந்த அத்தோ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதில் நான் போய் விழணும். ரோப் கட்டி கீழே போய் விழுற மாதிரி ஷாட்டு. இப்போது இவ்வளோ பெரிய ஹீரோ விஜய் சார். இவன் எப்படி போய் விழுந்தா அவருக்கு என்ன வந்தது? கேரிங் இல்லாத இங்கே யாருமே இல்லை பிரதர். வெறும் கண்ணு மூடின்னு அங்கே வந்து அப்படி ஒன்று பேசக்கூடாது. அவர் டைரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஷார்ப் ஆகுதுன்ட்டு அந்த இடத்துல கையை வச்சோ, இந்த இடத்துல யார் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னாங்களோ, அந்த இடத்துல செட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கிழிச்சு எடுத்துருவாங்க. யார் அதை செஞ்சது அப்படி இப்படின்னு கேட்டு பயங்கரமாக பேசிடுவாங்க. ஒரு ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணுறீங்களான்ட்டு. ஆனால் கீழே உழுறவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கணும். அந்த வேலையை செஞ்சுட்டு போனார்ல, அவரும் தெரியாத செஞ்ச மிஸ்டேக்காக இருக்கிறோம் அப்படின்றதுனால போய் அவர் அங்கே எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த கார்னரை தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு சைடில் அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கரெக்டாக அதை கரெக்ட் பண்ணுங்கள். அதை நாசுக்காக சொல்லி கீழே ஒருத்தன் போய் விட போகிறான்ல, அவன் மேலே இருக்கிற கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொண்டு வர்றாரு. பெரிய ஹீரோ, ஒரு அவ்வளோ பெரிய உயரம். நம்ம ஒரு சீன் ஒரு டைலாக் பேசி நம்ம கீழே போய் விழ போகிறோம். அப்போ ஒரு கேரிங் இருக்குதா இல்லையா? இதை என்ன மாதிரி யாருன்னா ஒருத்தர் வந்து பேசுனா தான் தெரியும். ஏன்னா அவர் வந்து அவர் வேலையை பார்த்துன்னு போயிட போகிறதில்ல. இப்போது ரஞ்சித் அண்ணன் படத்தில் ஒரு ஃபைட் மாஸ்டர் கீழே போய் விழுறதுக்கு முன்னாடி அவ்வளோ கேரிங் இருந்திருக்கும். இல்லாதெல்லாம் இருக்காது. கவனம் மனிதர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மனிதத்து மேலே இங்கே கவனம் இருக்குது. யாரோ ஒரு இடத்துல உட்காந்துக்கின்னு இப்போ எவ்வளோ பேருடைய உழைப்பை வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க பாருங்களேன். யார் மேலேயே இருக்கிற ஒரு வன்மத்தில் அப்படி ஆகிடும். எனக்கு வாரிசு படம் அங்கே பண்ணது, அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதோடு எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. புரியுது. அந்த இடத்துல விஜய் சார் உங்களுக்காக வந்து நின்று பார்த்துருக்காரு. ஆமாம், பார்த்துருக்குறாரு. அது ஒரு இடத்துல ஒன்று நடக்க போகுதுன்னா விரும்மாட்டீங்க. கமல் சார் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு. இந்த பசுபதி அண்ணன் வந்து கழுத்தில் குத்துற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தர்மா மாஸ்டர் தான் ஃபைட் மாஸ்டர். அங்கேருந்து எங்கே கீழே உள்ள போகிறாங்கன்றது வரைக்கும் அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் போட்டு அங்கேருந்து ஒரு ஃபைட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உழுறாரு. கமல் சார் ஒரு பெட்டு போட்டார். அந்த பெட்டில் தான் வந்து விழுறாரு. அவர் சொல்கிறார், காற்று இவ்வளோ வருது, இந்த இடத்துல போடுங்க. இல்லை அங்கே ஃபைட்டர் சொல்கிறாங்க, அங்கே விழாது சார். அங்கே சரி, இது உன்னுடைய சார்பாக போட்டுக்கோ, என் சார்பாக நான் ஒரு பெட்டு போகிறேன். அந்த படம் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும்.
அதே மாதிரி அந்த ஃபைட்டர் அண்ணன் வந்து மேலேருந்து டை வச்சு விடுறாரு. கமல் சார் போன பெட்டில் தான் விழுந்தார். வா இதெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாங்க நாங்கள் பார்த்தது. நான் வாரிசு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்ததில்ல. ஸோ விஜய் சார் பர்சனலாக விஜய் சார் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்? பர்சனலாக நான் பிரதர் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் அண்ணன். பெரிய வாழ்த்துக்கள். மக்கள் மத்தியில் நல்ல பெரிய சப்போர்ட் இருக்குது. இன்னும் அவருக்கு உண்டான அரசியல் சித்தாந்தம்னான்றது மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கணும். அதையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் தார்மீக உரிமை இருக்குது. அந்த உரிமையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஓட்டு கேட்குறாரு. அரசியல்ன்றது வந்து எல்லாருக்கும் யதார்த்தமான ஒரு விஷயந்தான். சினிமாவில் கிடைச்ச வெற்றி அவருக்கு அரசியல்லையும் கிடைக்கணுன்றது என்னுடைய சப்போர்ட். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுடைய ஜேர்னியாகவும் சரி, நீங்கள் கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும், பல விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பிரதர்.